என்ன பண்ற தீபன்? அண்ணி ப்ளீஸ். சொன்னா கேளு தீபன், உங்க அண்ணன் வந்துட போறாரு. பரவாயில்ல. நகரு தீபன், சொன்னா கேளு. அப்ப இன்னைக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் நேரம் வரும், அப்போ நானே சொல்றேன். சே போங்க அண்ணி. ஆமா அண்ணி, உங்களுக்கு ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு? தெரியல, ஆனா பிடிக்கும். சொல்லப்போனா உங்க அண்ணனை விட உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை விட ஹைட்டு, அவரை விட கலரு, ஸ்மார்ட்டாக வேற இருப்பியா, அதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அண்ணா அண்ணா, என்னாச்சுங்க, கூப்பிட்டீங்களா? இல்ல கூப்பிடல. ம், சரிங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வரணும்? அவன் என் பொண்டாட்டி, தீபன் என் தம்பி. ஏன் இப்படி ஒரு கனவு? சி, என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவ பண்ணதும் தப்பு இல்லை. அவளுக்காக ஆசையா வளர்த்த முடிய கட் பண்ண. அவளுக்காக அப்போ கூட என் தம்பியை தான் நல்லா இருக்குன்னு சொல்றா. அவளுக்கு நான் எப்படிதான் இருந்தா பிடிக்கும்? இது பொசசிவா? அதுவும் தம்பி மேல பொசசிவ். அசிங்கமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன், சீக்கிரமா கட்டுறேன். ஏங்க, சமைச்சிட்டேன், சாப்பிட்டுறீங்களா? இல்ல வேணாம். ஏங்க என்னாச்சு? அதான் வேணான்னு சொல்றேன்ல, சொன்னா புரியாதா உனக்கு? எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும். கை இருக்குல்ல, நானே போட்டுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணேன்னு இப்படி கத்துறீங்க? ஏய், வேலையை பார்த்துட்டு போயிடுன்னு. அத்தை, தீபன் கல்யாணத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதை பண்ணிடலாம் அத்தை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்ற? நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றியா? அதெல்லாம் நல்லா யோசிச்சுதான் அத்தை சொல்றேன். வீட்டு பத்திரத்தை அடகு வைங்க. விற்கணும்னாலும் சரி பண்ணிடலாம். அட என்னப்பா நீ, விக்கலாம் வேணாம், அடகு வச்சா மட்டும் போதும். எங்கிட்ட பாட்டி இருக்கு, நல்ல பணம் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பேசின மாதிரி சீக்கிரம் மூட்டிடலாம். அப்படியே பண்ணிடலாம் அத்தை. செல்வா, வட்டி மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். எவ்வளோ நாளும் பரவாயில்ல அத்தை, நான் கட்டிக்கிறேன். இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா. கிளம்புற அத்தை. சரிப்பா. ஹலோ அடியே, நம்ம பிளான் படி நடந்து போச்சு. இவனே அந்த கல்யாணம் பண்றன்னு ஒத்துக்கினான். ஆமாடி, இன்னொரு விஷயம் தெரியுமா? திடீர்னு அந்த வீட்டை விக்கிறேன்னு சொல்லிட்டான். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டேன். வித்தா நமக்கு என்னடி லாபம்? அடகு வச்சாதான் நமக்கு லாபம். இந்த பாரு, என்கிட்ட ஒரு பாட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அது நீதான். புரியுதா? உனக்கு நான் தர வேண்டிய காசு உனக்கு நான் கொடுக்குறேன். கரெக்டா மாசம் மாசம் வட்டி வாங்கி நீ எனக்கு கொடுத்துடணும், சரியா? சரி சரி, அவன் வந்துட போறான். அப்புறம் இன்னொரு விஷயம், அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல.
காலையிலேயே அவன் பொன்னாடி பிடிச்சி கத்தின்தான். என்னவா இருக்கும் நான் யோசனை பண்றேன். சரி விடு, அதை நான் பாத்துக்கிறேன். நீ பொண்ணு வீட்டில் பேசிடு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். சரிடி, வைக்கட்டுமா? அன்னைக்கிட்ட சொல்லி உனக்கு நான் காசு வாங்கி தர சொல்றேன். சரி வச்சிடு. என்ன செல்வா, எப்ப பாரு எதை யோசிக்கிட்டே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. இல்ல செல்வா, உன் மனசுல ஏதோ இருக்கு. இந்த அத்தை கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுடு. ஐயோ அப்படிலாம் இல்லை அத்தை. இல்லப்பா, பரவாயில்ல விடு. ஆனா இந்த அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் செல்வா. சொல்லுங்க அத்தை. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போறீங்க? புரியல அத்தை. குழந்தை பத்தி தான்ப்பா நான் சொல்றேன். இன்னும் எத்தனை நாள் தான் குழந்தை இல்லாம இருப்பீங்க? இத பாரு செல்வா, ஊரு 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்காங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லை அத்தை, அது நாங்கள் வேற ஒரு ஐடியா வச்சுருந்தோம். தப்பு. நம்ம எதுவுமே தள்ளி போடக்கூடாது. குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற வரம். அந்த டைம்ல அது நடந்தாதான்ப்பா நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம எதிர்பார்க்கும் போது கிடைக்காது. அதே மாதிரி குழந்தை ஒன்று பெத்தாதான் வீட்டில் சந்தோஷம் வரும். இல்லைன்னா பார், பிரச்சனை மேலே பிரச்சனை தான். இது ஊர் பேசுனதுக்காக மட்டும் நான் சொல்லலை, உங்களுக்காகவும் தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. எனக்கு குழந்தை வேணும். குழந்தையா? ஆமாம், நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? நம்ம ஆல்ரெடி பேசி வச்சது தானே. திடீர்னு வந்து குழந்தை வேணும்னா? கரெக்டு தான். இப்போ இப்படிலாம் நடக்கிறத பார்க்கும்போது நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். எங்க யோசிச்சு தான் பேசுறீங்களா? தீபனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்கு எதுவும் வேணான்னு தானே முடிவெடுத்தோம். அது அப்போ, இப்போ குழந்தை பெற்றுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று நான் கேட்குறேன். இப்போ என்ன சடனா? இத்தனை நாளா இல்லையா உங்களுக்கு? நான் யோசிச்சு தான் சொல்கிறேன், அதான் கேட்குறேன். நீங்க யோசிச்சு கேட்குறீங்களா இல்ல யாராவது கேட்க விட்டு கேட்குறீங்களா? எனக்கும் அறிவு இருக்கு. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. ஆமாமாங்க, உங்களுக்கு ரொம்பவே இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நெக்கலா வச்சேன்னு வை. உங்களுக்கு வேற என்னங்க தெரியும்? அதை விட்டா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்க. என்கிட்ட வந்து காட்டுவீங்க. பொண்டாட்டியில அமைதியாக தான் போய் ஆகணும். எனக்கு குழந்தை பெற்றுக்கணும். முடியுமா முடியாதா? நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டு தாங்க. தீபன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் வேணாம். இல்லை கேட்குறேன், உனக்கு குழந்தை பெற்றுக்கிறது பிரச்சனையா இல்லை என் கூட குழந்தை பெற்றுக்கிறது பிரச்சனையா? எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன வார்த்தை இதெல்லாம்? இல்லை, பார்க்குறதுலாம் அப்படி தான் இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை பிடிக்கலன்னா சொல்கிற, பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ போகலாம். ஏங்க இப்ப எதுக்குங்க இவ்ளோ பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் காரணமாக தான். போ போ புரியும். தீபன் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு? எல்லாத்துக்கும் வயசு வரம்புன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு மேலேயும் உனக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது. ஐயோ, என்ன நீ புது படமா? பா, என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ்! அண்ணி, என்ன நீ ஆக்ஷன் சீன் எவ்வளவு காமெடியா இருக்கு. தீபன், நீ பாரு, எனக்கு தலைவலிக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்க நீ, சரிங்க நீ போறா. அண்ணி, தீபன், துணி காய போடுறீங்களா? என்ன விஷயம் சொல்லு தீபன். ஒன்னும் இல்ல அண்ணி, சும்மா போர் அடிச்சதுன்னு உங்களை பார்க்க வந்தேன். ஐயோ தீபன், ஸ்டவ்ல பால் வச்சிருந்தேன், மறந்தே போயிட்டேன். இரு, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரிங்க அண்ணி.
சித்தி கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவர் வந்தாருன்னா சொல்லிடுங்க. சரிம்மா. அண்ணி நான் கூட்டு போறேன் வாங்க. இல்ல தீபன், பரவாயில்ல, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். நீ உன் வேலையை பாரு. அண்ணி என்ன ஆச்சு தீபன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. ஏன் நீ என்கிட்ட பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல தப்பு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபன். இல்ல நீ என்கிட்ட மறைக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபன். நீ எதுவும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காத. நான் நார்மலாக தான் இருக்கேன். அது மாதிரி எனக்கு தெரியல அண்ணி. என்னை அவாய்ட் பண்றீங்க மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. வேலையாக இருந்துச்சு, அதான். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அண்ணி நில்லுங்க அண்ணி.